எனக்கொன்று தேவை என்று உணர்ந்தேன், என் உள்ளில் சமாதானம் இல்லை என்றிருந்தேன். எனக்கொன்று தேவை என்று உணர்ந்தேன், என் உள்ளில் சமாதானம் இல்லை என்றிருந்தேன். என் பாவத்தோடு நான் இயேசுவிடம் வந்தேன், என் பாவம் மன்னித்தார் என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன். பாடுகிறேன், நான் பாடுகிறேன், இயேசென்னை நேசித்ததா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. தியானத்திற்கான தலைப்பு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எபிரேயர் 4:15. தேவனுடைய பிள்ளைகளான நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள், வேதனைகள் எதுவும் நம்மை வீழ்த்தவோ அழிப்பதற்கோ அல்ல. 17 வயதிலே அன்பான தகப்பனையும் வீட்டையும் விட்டு வெளியே தள்ளப்பட்ட யோசேப்பின் வாழ்விலே நடந்த பல சங்கதிகளை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். பார்வோனுக்கு முன்னே அவர் நிறுத்தப்பட்ட போது அவருக்கு வயது 30. இந்த 13 ஆண்டுகளாக பல சம்பவங்கள் நிகழ்ந்தன. ஆனால் அடிக்கடி வாசிக்கின்ற ஒரு வசனம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்பதுதான். யோசேப்பு புடமிடப்பட்டு கர்த்தருடைய திட்டத்துக்கு தகுதிப்படும் அளவும் இந்த கால பகுதியை அவர் கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் கர்த்தர் யோசேப்புடன் கூடவே இருந்தார். இந்த தேவன்தான் நமது தேவனும் நம்முடன் கூடவே இருக்கிறவர் அவர். அன்று யோசேப்பு இயேசுவை அறிந்திருக்கவில்லை. ஆனால் இன்று நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மனிதனாக வந்து எபிரேயர் 2:14 நம்மை போலவே வாழ்ந்து வாழ்வில் நேரிடக்கூடிய சகல சோதனைகளாலும் சோதிக்கப்பட்டு எபிரேயர் 2:18 அதிலும் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் எபிரேயர் 4:15 பாவம் இல்லாதவராகவும் நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய ஒருவராகவும் நமது ஆண்டவர் இயேசு நமக்கு இருக்கிறார். ஆகவே எந்த நிலையிலும் நாம் அவரை நோக்கி நொறுங்குண்ட இருதயத்துடன் கதறும்போது அவர் ஒருபோதும் நமது கூக்குரலை புறக்கணிக்கவே மாட்டார். நமது சோதனைகளில் நமக்கு உதவுவதற்கு ஓடி வருகிற அன்பின் ஆண்டவர் அவர். சோதனைகளில் அவர் நம்மை விலக்கி காப்பது ஒன்று, சோதனைகளின் மத்தியில் நம்முடன் கூடவே இருந்து நம்மை பலப்படுத்துவது இன்னொன்று. நமக்கு எது அவசியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பவுலின் இந்த வார்த்தைகள் யோசேப்பின் வாழ்வில் அன்று நிறைவேறியதல்லவா? சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பு தன்னுடன் சிறையில் இருந்தவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார். இன்று எந்த சோதனையோ துன்ப துயரமோ நம்மை போலவே சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்ற ஒருவர் ஓடி வந்து நம்மை தாங்கி நடத்த நமக்கு இருக்கிறார். அதே போல சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்ட நாமும் பிறருக்கு உதவுவதற்கு ஓடுவோமாக. ஜெபம் செய்வோமா? பரம தகப்பனே, எங்கள் சோதனை காலங்களில் எல்லாம் நீர் எங்களை தாங்கி நடத்தினீர். இது போன்று தேவையோடு உள்ள மற்றவர்களுக்கும் நாங்கள் அந்த அன்பை காண்பிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.